All of you, good morning, student. Today we are discussing about coordination compound. Uh, One of the topic, CFT. CFT means crystal field theory. So crystal field metals. So last class PBT, VBT, ligands and central metal atoms. The same in this topic, crystal field theory. Crystal field theory assumes that the bond between the ligand and the central metal atoms purely ionic. Maximum electrostatic attraction between the electron rich ligand and the electron deficient metal. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ரிச்ன்னு சொல்கிறது லிகாண்ட் பற்றி நம்ம சொல்லுவோம் ரிச். ஏன்னா அதிகமாக இருக்கும். எதுக்கு? லிகாண்டுக்கு அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சொல்கிறது மெட்டலில் எலக்ட்ரான் குறைவாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ரெண்டுத்துக்குமே அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பாண்டு ஃபார்மேஷன் வந்து நடக்கும். பாண்டு ஃபார்மேஷன்ஸ். ஸோ இந்த பாண்டு ஃபார்மேஷன் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிஎஃப்டி கிறிஸ்டல் ஃபீல்டு தேரி. ஸோ இதுக்கும் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்குது. ஸோ ஈதர் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சுற்றி என்னவாக இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம் ஆர் நியூட்ரல் சார்ஜ் இருக்கலாம். ஸோ நெகட்டிவ்னு சொல்கிறது சிஎல் மைனஸ் சொல்லுவோம், எஃப் மைனஸ் சொல்லுவோம், சிஎல் மைனஸ் சொல்லலாம், எஃப் மைனஸ் சொல்லலாம், சிஎன் மைனஸ் சொல்லலாம். இதெல்லாம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும். இது எல்லாமே நெகட்டிவ் சார்ஜில் வந்துடலாம். ஸோ நியூட்ரல் சொல்லும்போது NH3 சொல்லலாம், வாட்டர் சொல்லலாம், H2O சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம வாட்டர்ன்றது இல்லை எப்படி சார் நேம் சொல்லலாம்? அக்வா. இது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ கிளாஸில் நீங்கள் இதோடைய பார்த்துருப்பீங்க. சப்போஸ் புரியலன்னா அந்த வீடியோ பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். அக்வா சொல்லுவான். அமோனியம் எப்படி இப்போ குளோரோன்றது குளோரோ, ஃப்ளோரோ, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அதுக்கான ஒரு லா பற்றி முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் ஹேவ் 5 டிஜெனரேட்டட் ஆர்பிட்டால்ஸ். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னா 5. 1 2 3 4 5. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆர்பிட்டால்ஸ் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று DXY, அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. DXY, DYZ, DXZ, DX² - Y², DZ². இதை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய டயக்ராம்ஸ் இது ஏற்கனவே நம்ம 11th கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய ஸ்ட்ரக்சர் எது டி ஆர்பிட்டலோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 5 ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு DXY, நெக்ஸ்ட்டு DYZ, தேர்டு DXZ, ஃபோர்த்து DX² - Y², ஃபிஃப்த்து DZ². வெரி சிம்பிள். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த டி ஆர்பிட்டாலில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி வெளியே வரும் அப்படின்றத ஒரு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த சிஎஃப்டி கிறிஸ்டல் ஃபீல்டு தேரி. ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா 3 பாக்ஸை 2 அதாவது 5 பாக்ஸை எப்படி பிரியும் அப்படின்னா 3 பாக்ஸ் + 2 பாக்ஸாக பிரியும். இப்போ 5 பாக்ஸை எடுத்துக்கிட்டு எப்படி சார் பிரியும் அப்படின்னா 2 + 3 பிரிக்கலாம். 2 + 3 பிரியும். ஸோ அதை தான் இங்கே பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு பார்த்தா இந்த ஸ்ப்ளிட்டிங் பார்த்தா ∆0 அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். ∆0 இங்கே எனர்ஜி லெவலை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா D2G and EG, D2G and EG.
ஸோ இங்கே இது டி, இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஒன்று, இங்கே ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதாவது கீழே 3, அப்பரில் 2, டவுனில் 3 பாக்ஸ், அப்பில் 2 பாக்ஸ். ஸோ டவுனில் 3 பாக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து T2G, அப்பில் 2 பாக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து EG. ஸோ இதோடைய லெவல்ஸ், எனர்ஜி லெவல் தான் டெல் நாட். ஸ்ப்ரெட் எனர்ஜி லெவல், எவ்வளோ எனர்ஜி வெளியே வந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடித்தா டெல் நாட். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடியது எதை பற்றி நம்ம சொல்ல போகிறது இல்லை அப்படின்னா, இங்கே எக்ஸஸ் பற்றி நம்ம சொல்லுவோம். எக்ஸஸ் கண்டிப்பாக ஹை எனர்ஜி லெவலில் இருக்கும்போது சொல்லுவோம். எதை பற்றி சொல்ல போகிறதில்ல, ஓவர்லேப்பிங் பற்றி சொல்ல போகிறதில்ல. ஆனால் எங்கே சொல்லியிருக்கோம், விபிடி தேரில் ஓவர்லேப்பிங் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு இதோடைய காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் தான் இங்கே ஃபார்ம் ஆகும். எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ரெட் பண்ணுற இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட்டிங் 5 டீஜெனரேட்டட் டி ஆர்பிட்டால், இந்த இடத்துக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு தேரின்றதை நம்ம சொல்லலாம். அது CFSE அப்படின்றது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, CFSE. ஸோ இங்கே ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் ஆர்பிட்டால் இன் காம்ப்ளெக்ஸ் மெட்டல் ஆட்டம். இங்கே எப்படி வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும் எங்கே அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் மெட்டல் ஆட்டத்தில். இந்த இடத்துலையும் நம்ம சொல்லுவோம், ஒன்று ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஹை ஸ்பின் சொல்கிறது கிரேட்டர் நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான், அதிகமான அன்பேர் எலக்ட்ரான் இருந்தால் அது ஹையர் வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் ஸ்பின் அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்டம் இஸ் கால்டு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பேரிங் எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரிங் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். த எனர்ஜி required to pair 2 electron against the electron repulsion in the same orbital metal atoms. இது எல்லாமே நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் CFT2 டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் MX4 இது ஃபார்முலா. MX4 bracket N, ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது M சுற்றி X4. ஸோ எத்தனை இருக்குது, 1 2 3 டவுனில் 4. அப்போ 4 இதோட ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் இது பார்க்கும்போது டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆக்சஸ் இருக்குது, XY Z. ஸோ ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட். இது இப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே போல் டி ஆர்பிட்டால்ஸ், இந்த பேரிங் சென்டர்னு சொல்கிறது எது அப்படின்னா, சென்டர் இருக்குங்க இல்லையா, அதாவது டெல் டி அப்படின்றது தான் பேரிங் சென்டர். ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடியது லோயர் ரிபல்ஷன்ஸ், அப்பில் இருக்கக்கூடியது ஹையர் ரிபல்ஷன்ஸ், அதாவது கிரேட்டர் ரிபல்ஷன்ஸ் அப்படின்றது சொல்லலாம். ஸோ டவுனில் இருக்கக்கூடியது பாருங்கள், ஸ்ப்ளிட் பண்ணும்போது டெட்ராஹெட்ரலில் எப்பவுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், கீழே 3 இருக்கும், அதாவது DXY DYZ DZX டவுனில் இருக்கும். பட்டு அப்பில் வந்து DX² -Y² DZ² இருக்கும். ஆனால் டெட்ராஹெட்ரல் வரும்போது அப்படியே கொஞ்சம் சேஞ்சிங்காக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா DX² -Y² DZ², அதாவது EG டவுனில் இருக்கும், அப்பில் வந்து T2G இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/5, இங்கே சொல்லும்போது 2/5, ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல கீழே டவுனில் டெட்ராஹெட்ரலில் 3/5 அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதே போல் அப்பில் உங்களுக்கு 2/5 அப்படின்றதே கொடுத்துருப்பாங்க. எனி ஒன் டவுட்ஸ் இருக்கா இதில் அப்படின்னா இருக்காது. ஸோ 2/5
டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/5 டிவைட் பண்ணால் 0.4 வரும். 3/5 டிவைட் பண்ணால் 0.6 வரும். நம்ம வந்து ஷார்ட்டாக அதை மென்ஷன் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் இதே போல் ஹையர் எனர்ஜி எது அப்பில் இருக்குது, லோயர் எனர்ஜி டவுனில் இருக்குது. இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகிட்டு இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்போது லோயர் எனர்ஜிலேருந்து அப்பர் எனர்ஜிக்கு போகும் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? இதே போல் ஆக்டஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இதே இங்கே வந்து மெட்டல்ஸ் இருக்கும். அது ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 6 இருக்கும். 1 2 3 4 5 6 3 3 6 இருக்கும். ஸோ 6 எப்படி இருக்கும் அப்படின்னா டயக்ராம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. L1 L2 L3 L4 நெக்ஸ்ட்டு L5 L6 கொடுத்துருக்காங்களா. L1 L2 L3 L4 L5 L6 இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இருக்கும். 6 இருக்கிறது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இங்கே 2 ஆர்பிட்டால்ஸ், அதாவது கிரேட்டர் ரெபல்ஷியன்ஸ் அண்டு லெஸ் ரெபல்ஷியன்ஸ். கிரேட்டர் ரெபல்ஷியன்ஸ் எதை நம்ம சொல்லுவோம், dx² - y² இருக்கும், dz² இருக்கும். ரிபல்ஷன் லோ ரிபல்ஷன் சொல்கிறது dxy dyz dxz. இது லெஸ் ரிபல்ஷன் சொல்லுவோம். அதாவது டவுனில் நம்ம எழுத போகிறது. எப்படி சார் எழுதுவோம் அப்படின்னா இந்த மாதிரி அதாவது டெட்ராஹெட்ரல் மட்டும் நம்ம எடுத்துக்க போகும்போது டவுனில் வந்து லெஸ் ரெபல்ஷனில் dxy dxz dyz. அது அப்பில் எழுதும்போது dx² - y² dz². அதாவது இந்த இடத்துல EG, இங்கே T2G. அதே டெட்ராஹெட்ரல் வரும்போது சேஞ்சிங், அதாவது சேஞ்ச் ஆகும். இங்கே இருக்கிறது இங்கே போகும், இங்கே இருக்கிறது இங்கே வரும். இந்த மாதிரி T2 மட்டும் தான் இங்கே எழுதுவோம். T2Gன்னு எழுதக்கூட T2, இங்கே E. தட்ஸ் ஆல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருந்தால் அந்த ஃபீல்டுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டும், இந்த மாதிரி இருந்தால் அது வீக் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே இது வீக் ஃபீல்டு, இது ஸ்ட்ராங் ஃபீல்டு டெட்ராஹெட்ரலில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதோடைய அப்ளிகேஷன் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி ஆஃப் ஆக்டஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதை தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம். லோயர்ஸில் வந்து சொல்லுவோம் T2Gயில் 0.4 ஆர் 4dq. அது 0.4 சொல்லிட்டு 2/3 இல்லையா, அதாவது ΔT சொல்லியிருப்போம் இல்லையா, 0.4. அதே போல் இங்கே அடுத்தது T2 நெக்ஸ்ட்டு EGக்கு இன்க்ரீஸ் பை அது என்ன சொல்கிறோம் 3/2 0.6 அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துக்கு பிறகு தான் இந்த எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த எனர்ஜி லெவல் தான் ΔO அப்படின்றத சொல்லுவோம். இது எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ΔO அப்படின்றத சொல்லுவோம். இந்த ΔO எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது ஒரு தனி கால்குலேஷன் இருக்குது. அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதோடைய லிமிடேஷன் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்டு எனக்கு லிமிடேஷன் எஸ்ஸையும் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த எஸ் அண்டு பி ஆர்பிட்டால். SP ஆர்பிட்டாலை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதோடைய பை பாண்டையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கோவலண்ட் நேச்சர் ஆஃப் த மெட்டல் லிகான் பாண்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒரு சில லிகான் ஸ்ட்ராங் லிகான் அந்த OH- இதில் நம்ம ஸ்டாட்டிஸ்ஃபையாக எடுத்துக்க முடியல. ஸோ இதெல்லாம் ஒரு லிமிடேஷன். அதோடைய கால்குலேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கால்குலேஷனாக CFTயோடைய கால்குலேஷன் இருக்குது. அதாவது ΔO அந்த எனர்ஜி லெவல் எவ்வளோ வெளியே வரும் அப்படின்றதையும் கால்குலேஷன் மூலிமா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதோடைய கலர் பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்கலாம்.